ஹலோ கைஸ், மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருந்த ஒரு மிகப்பெரிய படம் அப்படின்னா கல்கி தாங்க. இந்த படம் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதோட விமர்சனத்தை பார்த்தா எல்லாம் ரொம்ப ஷாக் ஆகிருவீங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இது என்னடா இவ்வளோ மோசமாக போயிடுச்சு இதுக்கு நிலைமை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த படத்தோட முழு விமர்சனத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நாக் அஸ்வின் இயக்கத்தில் பிரபாஸோட இணைஞ்சு அமிதாப் பச்சன், நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன்னு 2 லெஜண்ட் நடிகர்களும் நடிச்சிருக்காங்க. இதுவே படத்தோட எதிர்பார்ப்புக்கு மிக முக்கியமான காரணமாகவும் இருந்தது. அதுலேயும் ஆண்ட விருதில் வில்லன் கேரக்டரில் நடிக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சதுமே பலரும் வந்து இது என்னடா புதுசாக இருக்குது, கண்டிப்பாக அந்த படத்தை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற அளவுலலாம் ஒரு செய்திகள்லாம் வந்தது. ஆனால் அதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா படத்தோட ட்ரெய்லரை ரொம்ப ஆர்வமாக ரசிகர்கள்லாம் எதிர்பார்த்தாங்க. அதற்கு ஏற்ற மாதிரியே கமலோட வித்தியாசமான தோற்றம் சப்பாஸ்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்தது. வேற்றுக்கிரகவாசி போல் இருந்த அந்த கெட்டப்புக்காகவே படத்தை பார்க்கலாம் அப்படின்னு ரசிகர்கள்லாம் டிக்கெட்டை புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருந்தும் கூட கல்கி படம் தமிழ்நாட்டில் மவுசு குறைஞ்சதற்கு காரணம் வந்து என்ன அப்படின்னு பலரும் யோசிச்சா அதுக்கு மொத்தமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தோட ப்ரொமோஷன் தமிழ்நாட்டில் சுத்தமாகவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். படக்குழு அமெரிக்கா உள்ளிட்ட வெளிநாடுகளில் மும்பை, ஆந்திரான்னு சுற்றி படத்தை விளம்பரம் பண்ணாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அதற்கான எந்த அறிகுறியுமே தெரியல. அவங்களோட மொத்த கவனமும் சர்வதேச அளவில் தான் இருந்திருக்கு. இதுபோக முதல் பாகத்தில் கமல் 2 காட்சிகளில் மட்டும்தான் வராராமா. அதுதான் 2வது பாகத்துக்கு லீடாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா 2வது பாகத்தில் ஆண்டவரோட மிரட்டலான தரிசனம் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதுவும் தமிழ்நாட்டில் ஆரவாரம் குறைவதற்கான ஒரு காரணமாகவும் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. மேலும் பிரபாஸோட ஆதி புருஷ் வந்து புராண படம் வந்து முழுவதுமாக மண்ணை கவிருச்சு. அதை காரணமாக வச்சு கூட தியேட்டர்களில் பெரிய அலப்பறையே இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். ஆக மொத்தம் தமிழ்நாட்டு ரசிகர்களுக்கு கல்கி படத்து மேலே பெரிய அளவில் ஈர்ப்பு இல்லை அப்படிங்கிறது இந்த மூலிமா வெட்ட வெளிச்சமாக தெரியுது. இருந்தாலும் கூட உலக அளவில் கொண்டாடப்பட்டு வரக்கூடிய இந்த படம் மிகப்பெரிய அளவில் வசூல் சாதனை படைக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்துகிட்ருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 750 கோடி பட்ஜெட்டில் வந்து இந்த படம் எடுத்திருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழல், அதுவும் குறிப்பாக கமல்ஹாசனுக்கு மட்டும் பெரும் தொகையாக வந்து சம்பளத்தை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பல சிக்கல்கள் இருக்கக்கூடிய நிலையில் இந்த படம் எதிர்பார்த்த அளவு வசூல் கிடைக்குமா, ஓடுமா அப்படிங்கிறத கண்டிப்பாக பொறுத்திருந்தே பார்க்கலாம்.